இது பெங்களூருவின் அழகிய பூங்காக்களில் ஒன்றாகும். இங்கு சுமார் 7000க்கும் அதிகமான மரங்கள் மற்றும் பல வகையான தாவரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் சிறப்புகளை இங்கு விரிவாக பார்க்கலாம். பெங்களூருவின் மையப்பகுதியில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளப்பில் கப்பன் பார்க் அமைந்துள்ளது. அதன் பசுமையான புல்வெளிகள், பிரமாண்ட மரங்கள், வண்ணமயமான மலர்கள் அங்கு செல்வோருக்கு மன நிறைவை அளிக்க செய்கிறது. குழந்தைகளை கவரும் வகையில் புடானி எக்ஸ்பிரஸ் என்கிற டாய் ட்ரெயின் ரைடு உள்ளது. 5 நிமிட ரயில் பயணத்தில் பார்க்கின் ஒட்டுமொத்த அழகை கண்டு ரசிக்கலாம். இதற்கு பெரியவர்களுக்கு 30 ரூபாயும் குழந்தைகளுக்கு ரூ. 10 வசூலிக்கப்படுகிறது. கப்பன் பார்க்கில் படகு சவாரி செல்லும் வாய்ப்பும் உள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயணிக்க செய்யலாம். இதற்கு பெரியவர்களுக்கு 30 ரூபாயும் 10 வயது கீழ் குழந்தைகளுக்கு ரூ. 10 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஊஞ்சல், சறுக்கு மரம் போன்ற குழந்தைகள் விளையாட்டுகளுக்கு கப்பன் பார்க்கில் பிரத்யேக இடம் உள்ளது. அதற்கு 20 ரூபாய் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது தவிர குழந்தைகள் என்ஜாய் செய்திட குதிரை சவாரியும் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை கப்பன் பார்க் சென்றால் பல வகையான நாய்களுடன் விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடும். நூலகம் அருகே நாய்களை கொண்டு வருவதற்கு பிரத்யேக இடம் உள்ளது. இதற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. ஸ்கேட்டிங் பயிற்சிக்கு கப்பன் பார்க் சிறந்த தேர்வாகும். அங்கிருக்கும் சாலையில் எவ்வித தொந்தரவும் இன்றி ஸ்கேட்டிங்கில் ஈடுபட செய்யலாம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்கேட்டிங் கற்றுக்கொள்ள ஏராளமானோர் ஒன்று கூட செய்வார்கள். ஜாகிங், வாக்கிங், சைக்கிளிங், யோகா போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் வாய்ப்பை கப்பன் பார்க் வழங்குகிறது. இது தவிர கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் கண்காட்சிகளும் அவ்வப்போது நடைபெறக்கூடும். குடும்பத்துடன் ஒரு நாள் ட்ரிப்பை குறைந்த பட்ஜெட்டில் மகிழ்ச்சியாக கொண்டாட கப்பன் பார்க் சிறந்த இடமாகும். இது பெங்களூருவில் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாகும்.